அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கூட மாயாஜால பயிற்சி 28 நாட்கள் நடைபெறும். அதை பற்றி உங்களோட நான் ஒவ்வொரு நாளும் டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். டே 1க்கு முன்னாடி நாம் இந்த பயிற்சி மேற்கொள்ளுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரையலாக இன்றைக்கி செய்ய போகிறீங்க. நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ பார்க்குற டைமில் செய்யாதீங்க. என்னோடய முதல் ரெக்வெஸ்ட்டே இதுதான். நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிங்க. அதிகாலையில் எப்படி எந்திரிக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் நன்றி உணர்வு வெளிப்படுத்துங்க. நீங்கள் அதிகாலை நேரில் சொல்லக்கூடிய நன்றி உணர்வு அந்த நாள் முழுவதும் உங்களை சிறப்பான வழியில் கூட்டிகிட்டு போய் விடும். அதிகாலையில் எப்படி எந்திரிக்கிறது அப்படிங்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் நேரத்தில் எழுந்திரிங்க. எழுந்திரிச்சதுக்கப்புறமே நீங்கள் ட்ரையலை செய்யுங்க. ட்ரையலாக நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு 5 பேர்த்துக்கு நன்றி உணர்வு சொல்ல போகிறீங்க. அந்த 5 பேர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களோட அம்மா, உங்களோட அப்பா, உங்களோட ஸ்பௌஸ், கணவர், மனைவி யாராக வேணாலும் இருக்கலாம். அண்டு தென் உங்களோட குழந்தைங்க, அண்டு தென் உங்களோட ஒரே ஒரு நண்பர். இவங்களுக்கு முதல்ல நீங்கள் நன்றி உணர்வு சொல்லுங்கள். திருமணம் ஆகாதவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பிடிச்சவங்க 5 பேர்த்த எடுத்துக்கங்க. அப்பா அம்மா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். கணவன் மனைவி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருந்திருந்தாங்கன்னா நம்ம நினச்சி எழுத போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் அவங்களுக்கு நடக்க போகுது, அவ்வளோதான். அவங்க இருக்கிறதாகவே எண்ணி நீங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. நன்றி உணர்வு வெளிப்படுத்தினதுக்கப்புறம் நீங்கள் 2வது செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா, இந்த 2வது சாப்டரே பார்த்திங்கன்னா அதில் மாயாஜால கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு உண்டான ஒரு மாயாஜால கல்லை நீங்கள் தேடி போங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தண்ணி ஓடுற பகுதி இருக்கலாம். இல்லாட்டி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் வாக்கபிள் நடந்து போங்க. நடந்து போகிற இடத்துல நீங்கள் ஒரு கல்லை பார்க்கலாம். அந்த கல் உங்களுக்காக படைக்கப்பட்டது. அந்த கல் உங்கள்கிட்ட வரக்காகத்தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல சிறந்த ஃபீலிங்கோடு அந்த கல்லை தொலை பிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க. அந்த கல் பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக இருந்தால் போதும். நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு அந்த கல்லோட சைஸ் இருந்தால் போதும். இதை எடுத்துகிட்டு வாங்க. நன்றி என்ன, நன்றி உணர்வு என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த செயல் நடக்காமல் போனால் நீங்கள் லைஃப்பில் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிங்கன்னா அது நன்றி உணர்வு. இப்போது ரோட்டில் போயிட்டுருக்குறோம். சப்போஸ் நமக்கே ஆக்சிடெண்ட் ஆகிடுது. நாமளே ஹெல்ப்னு ஒவ்வொருத்தராக கேட்குறோம். சின்னதாக அடிபட்டுருக்கு. யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒருத்தர் வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுறாருன்னா அப்போ அந்த இடத்துல அவருக்கு நீங்கள் எப்படி நன்றி சொல்வீங்க? கண்ணீர் மல்க நன்றி சொல்வீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, யாருமே உதவி செய்யலை, நீங்கள் தான் எனக்கு வந்தீங்க, நீங்கள் வரலினா என்ன நான் ரோட்டில் தான் கடந்திருப்பேன்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா? அந்த கண்ணீர் மல்க சொல்லக்கூடியதான் நன்றி உணர்வு. உங்கள் அப்பா ஆகட்டும், உங்கள் அம்மா ஆகட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்கள் ஸ்போர்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்துக்கு நன்றி உணர்வு சொல்லி 5 பேர்த்துக்கு எழுதிடுங்க. மறக்காமல் அந்த மாயாஜால கல்லையும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் தொலைவி போய் எடுத்துகிட்டு வச்சுருங்க. சின்ன கல்லாக இருந்தால் போதும். உங்கள் கையில் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு அந்த கல் கிடச்சா போதுமானது. இந்த 2 தான் ட்ரையல் ப்ராக்டிஸில் செய்ய போகிறோம். இந்த 2ஐயும் செஞ்சு வச்சுருங்க. அடுத்தது நம்ம டே 1 ப்ராக்டிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். This video is sponsored by genreview.online. Genreview.online is one of the portal website. Thank you.